சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் கொடுக்கிற மனுக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த கொடுக்கிற மனுக்கள் பதிவு செய்யப்பட்டு அது புறம் தள்ளாமல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அக்கறையோடு பல திட்டங்களை இதுவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களிலே பல மனுக்கள் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையிலே செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் மேலும் ஒரு புதிய திட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாமை ஏற்பாடு செய்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலே நடந்து வருகிறது. நம்முடைய மாவட்டத்திலே மிகச் சிறப்பாக இந்த முகாம் நடக்கிறது. இன்றைக்கு நசியூரிலேயும் அதே போல வள்ளிபுரத்தாம்பாளையத்திலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய மனுக்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த மனுக்களுக்கு 45 நாட்களுக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் ஆய்வு செய்கிற அந்த பொறுப்பை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரிடத்திலே தலைவர் அவர்கள் பொறுப்பெடுத்தார். முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஆய்வு செய்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே தொடர்பு கொண்டு என்னென்ன நடந்திருக்கிறது என்பதையும் அவ்வப்பொழுது ஆய்வு கூட்டங்களை நடத்தி அதிலேயும் விசாரித்து இதையெல்லாம் வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த முகாமிலேயே பல உத்தரவுகள் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இப்பொழுதே ஒரு 7-8 பேருக்கு அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாலைக்குள்ளாக இன்னும் பல உத்தரவுகள் கொடுப்பார்கள். எனவே பொதுமக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த முகாம் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு முன்னுதாரணமான முகாமாக நடத்தப்படுகிறது. அதே போல நலங்காக்கும் ஸ்டாலின் என்ற அந்த முகாம் அது பொதுமக்கள் மருத்துவமனைகள் நமக்கு போதிய அளவுக்கு இருந்தாலும் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கிறது, தாலுகா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, இப்படி மருத்துவமனைகள் போதிய அளவுக்கு இருந்தாலும் கூட பல பேர் வந்து தங்களை பரிசோதித்துக் கொள்வதில்லை என்ற அந்த உணர்வின் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இப்பொழுது பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த முகாமிலே வந்து அவர்கள் தங்களை பரிசோதித்து என்ன தங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அதற்கு தீர்வு காண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. 25ஆம் தேதி கூட உலகத்திலே அந்த முகாம் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, உங்களோடு ஸ்டாலின் என்ற இந்த முகாமிலேயும் கூட மருத்துவர்கள் வந்து இருந்து வரக்கூடியவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே எல்லா வசதிகளும் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறது. மக்களுடைய பிரச்சனை விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த முகாமுடைய முதல் நோக்கமாக பக்கத்துல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ப்ரொபோசல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமா மக்கள் வெளியே வர முடியாம வேலைக்கு இல்ல, அது வந்து தண்ணி அது நேற்று வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அதை என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க என்னங்கிறது. வெள்ள பகுதியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எந்த நிர்வாகம் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் அதுக்கு ரொம்ப தெளிவா வந்து MRK மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நம்ம சக்கரபாணி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விவசாயிகள் பல பேர் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தையெல்லாம் காமிச்சாங்க. அதனால அவங்க சொல்றது ஒரு தவறான செய்தி. அதற்குண்டான அத்தனை பதில்களையும் அங்க வந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. டெல்டா மாவட்டங்கள்ல பயிர்கள் சேதம், மதுக்கடைகள்லாம் சேதம். இதுதான் நாடு நல்லாச்சு. அவர் வந்து எப்படி இப்படி பேசுறாருன்னு தெரியல. எல்லா மதுக்கடையும் அவர் போய் நேரம் பார்த்தாரான்னு ஐநாறு கொஞ்சம் நல்ல ஆளு. எப்படி அப்படி வந்து போய் பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றதே எனக்கு புரியல. தண்ணி வருது, தண்ணி வருகிற பொழுது பாதிக்கப்படுகிறது. அதை வந்து அந்த பாதிப்புகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். சென்னையில எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கான்னு தெரியும். இங்க பண்ணாரிக்கு பக்கத்துல ஒரு கொஞ்ச இடத்துல அந்த மாதிரி தண்ணி போந்துடுச்சு. அந்த செய்தி தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் எங்களை தொடர்பு கொண்டு
உடனே அங்க போய் பாருங்க, என்ன நிவாரணமோ அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்துட்டு அந்த உடைஞ்சு போன பாலத்தை எல்லாம் டெம்பரவரியா உடனே பண்ண சொல்லியிருக்கோம். பர்மனண்டா வந்து நல்ல பாலமா கட்டுறதுக்கு உண்டான திட்டத்தையும் செய்யும். விவசாயிகளின் நலன் வந்து, அதாவது விவசாயிகளின் வளர்ச்சி வந்து அதிகமா பாலத்துல வந்து நீங்க அவர்கிட்ட தான் இதெல்லாம் கேட்கணும். திமுக தான் வந்து விவசாயிகளுக்கு இதெல்லாமே வந்து நல்லா செய்யணுங்கிற அக்கறை எடுத்துட்டு பண்றது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இதை வந்து பார்த்துட்டு பல பேர் செய்யறாங்க. அதோட உங்களுக்கு கலைஞர் காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும், கரண்ட் பில்லு இதெல்லாமே வந்து எவ்வளவு இதாக்குறாங்க. 7,000 கோடி கடன் ஒரே நேரத்துல தள்ளுபடி செஞ்சாங்க. அதனால விவசாயிகளுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார். அது எதை முன்வைக்க சொல்றாங்கன்னா 20-21 காலகட்டங்கள்ல 4.5% இருந்தது விவசாய வளர்ச்சி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 0.03 போயிடுச்சு. நீங்க அதை வந்து எம்ஆர்கே சொன்னதுலையும் அதே மாதிரி வந்து நம்ம சக்கரபாணி சொன்னதுலையும் எடுத்தீங்கன்னா அதுக்கு முழு பதில் இருக்கு.